அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது சந்திக்க இருப்பது ஒரு குட்டி வீரப்பனா இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது வீரப்பன்னா வீரப்பன் செய்யக்கூடிய செயல்கள் இல்லை, வீரப்பனை உள்ள வாங்கி ஒரு பெரிய வீரப்பனோட மீசை வச்சு கிட்டத்தட்ட வீரப்பன் டோன்லேயே பேசக்கூடிய ஒரு குட்டி வீரப்பனை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். நம்ம இவர் ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேட்டி எடுத்து போட்டிருக்கோம். செங்கோட்டையன் இவர் அப்போ வீரப்பன் மீசை மட்டும் வச்சுக்கிட்டு வீரப்பன் சமாதியில் நம்ம கிட்ட கொடுத்த பேட்டி பார்த்துருப்போம். இன்னைக்கு அதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு 3 வருஷத்தில் அவர் டெவலப் ஆகி இன்னைக்கு 200 ஸ்டேஜ் பிளேக்கு மேலே வீரப்பன் வேஷத்துலேயே நடிச்சிட்டாரு. இன்னைக்கு வீரப்பனை முழுமையாக உள்வாங்கி அந்த கலைஞராகவே வீரப்பன் உருவத்தில் நடிக்கக்கூடிய ஒரு கலைஞராகவே உருவெடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 நிகழ்ச்சி அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருக்காரு. அவர் தான் இந்த டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கோம். இன்னும் வீரப்பனாகவே வாழ்றது, அதை எப்படி உருவாரம் தனக்குள்ள பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பேச போகிறோம் செங்கோட்டையன்கிட்ட. வணக்கங்க செங்கோட்டையன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன வேறு யூத்துது? இப்போ வீரப்பன் அப்படிங்கிறவர் உங்களுக்குள்ள உள்ள நுழைஞ்ச விதமெல்லாம் நம்ம ஏற்கனவே பேட்டியில் கொடுத்துருக்கீங்க. இருந்தால் கூட வீரப்பன் உங்களுக்கு எப்படி பிடிச்சாரு? முதல்ல பிடித்து போனவர் எப்போ, எந்த வயசில் உங்களுக்கு வீரப்பனை பிடிச்சது? அது சின்ன வயசுலேருந்தே பேப்பர் நியூஸு புத்தகம் அந்த மாதிரி பார்க்குறேன் சார். அப்போ இருந்தே கொஞ்சம் பிடிக்குங்க. அந்த கம்பீரமான மீசை அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ சின்ன வயசுலேருந்தே அவர் மேலே ஒரு சின்ன ஆர்வம் தாங்க. ஆமாம். இப்போ வீரப்பனை நீங்கள் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்தவர்? ஃபோட்டோவில் தான் ஃபர்ஸ்ட்ல பார்த்துருக்குறேங்க. இப்போதான் அப்புறம் சேனலு. சரி, வீரப்பன் உங்களுக்குள்ள கதாநாயகனா எப்போ, எந்த வயசுல வந்தார்? ஸ்கூலில் படிக்கும் போதே வந்தாரா? எப்படி உள்ளுக்குள்ள வந்தார்? அது கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்த போது அவரோட கதை இருந்ததுங்க. சரி. அது அப்புறம் அப்போ என்ன வயசு இருக்கு உங்களுக்கு? அப்போ ஒரு 5ஆவதுக்குள்ள படிப்பாங்க சார். சரி, 5ஆவது படிக்கிற ஒரு 10 வயசு பையன். 10 வயசு பையன்ல கேப்டன் பிரபாகரன் பாத்துறீங்க. பார்க்கும்போது மனசுக்குள்ள பதிஞ்சிருக்காரு. அவரோட கதை தான் இருக்குங்க. அப்புறம் இங்க நான் எங்க ஊர் சார்ந்து தானே அவர் இருந்தாருங்க. நம்ம ஊர் புதுக்காடு இல்லையா? புதுக்காடு வீரப்பனுக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியாவா? அப்படியே இந்த பக்கத்துல இருந்தவங்க அவர் கொஞ்சம் சந்திச்சுட்டு அவரோட கொஞ்சம் தொடர்புல இருந்திருக்காங்க. ஒரு சிலர் பேசிக்கிற விஷயங்கள் தானே நமக்கு அது ஒரு ஈர்ப்பா மாறுது. அதனால அப்போ வீரப்பன்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அப்படி பேசின விஷயத்துல அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா, அந்த வனதேவதை சாமியை கும்பிடுறது, அப்புறம் ஒரு வீரமா கம்பீரமா இருக்கிறது, மக்களுக்கு அந்த உதவிகள் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. ஏழப்பட்ட குடும்பத்துக்கு நிறைய உதவிகள் எல்லாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் உதவி செய்யறது அப்படி யாரும் அதிகமாக இருக்காதுங்க. அப்போ ரொம்ப கொஞ்சம் பஞ்சகாலமாக தான் இருந்தது. அந்த உதவிகள் செஞ்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அதனால தான் ஒரு நல்ல ஆர்வமாக ஆயிடுச்சு. ஒரு 3 விஷயங்களை சொன்னீங்க. ஒன்று, அவர் வனதேவதை சாமி கும்பிடுறதுன்னு. அப்படி வனதேவதை சாமி கும்பிடுறத பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? ஊருக்காரங்க என்ன பேசிட்டாங்க? இந்த மலை கிராமத்தில் இருக்கிறவங்க வன விலங்குகளை அந்த வெள்ளாமையை அழிக்காத அளவுக்கு சாமிகளை கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிருகங்கள் எதுவும் வெள்ளாமையை பாதிக்கிற மாதிரி தாக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி சாமி கும்பிடு. என்ன சாமி கும்பிடுவாங்க? அப்படிங்க எல்லா சாமியும் இங்க இருக்கிற எல்லாம் நிறைய எல்லா நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. ஆமாங்க. இங்க கோட்டமலையான் அந்த மாதிரி, அப்புறம் முனிப்பு சாமி, அந்த மாதிரி கிராம சார்ந்து சாமிகள் தாங்க. இப்ப நீங்க என்ன சாமி கும்பிடுவீங்க? நாங்க எங்களோட குலதெய்வம் ஐயனார் தான். ஓஹோ. ஆமாங்க. அப்புறம் இங்க இருக்கிற எல்லா காவல் தெய்வ சாமியெல்லாம் கும்பிடுறோம் இல்லைங்க. செல்லியம்மன், முனிப்பு சாமி, அப்புறம் கோட்டமலையான் அந்த மாதிரி, அப்புறம் மலை கருப்பு சாமி, மாதேஸ்வர சாமி, இதெல்லாம் கும்பிடுவாங்க. இப்போ இதெல்லாமே வீரப்பன் கும்பிட்டு இருந்தாரா? அவர் கும்பிட்டு இருந்த சாமி தாங்க. ஓஹோ. வீரப்பனை பற்றின கதைகள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் அம்மாவா அப்பாவா மற்றவங்களை எப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆரம்பத்தில்? அப்படி இல்லைங்க, பக்கத்தில் அப்புறம் இங்கே இந்த கிராமத்துக்குள்ளே அந்த பேச்சுக்களை ஒரு சில பேர் இந்த மாதிரி இப்படி நம்ம ஊர் பக்கத்தில் தங்கி இருக்கிறாங்க, கிராமத்துக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க இல்லைங்க. அப்போது எந்த மாதிரி உதவிகள் செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டீங்க? ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படி அப்போ பேசிக்கிறதாங்க. நான் அதை பேசிக்கிறது தான் கேட்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுறதுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் காதில் பட்டிருக்கணும்ல. அதாவது ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்துக்கு கல்யாண நிகழ்வு, அப்புறம் சீரு அந்த மாதிரி பண்றது, இதுக்கெல்லாம் உதவி பண்றாரு. அப்புறம் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கு இல்லைங்க, குடும்ப பிரச்சனை, அதை ஒற்றுமையா சேர்த்து வைக்கிறது. அவர் சொன்னா இவர் தலைவர், அவர் சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு அது கேள்விப்பட்டிருக்கிறவங்க. சரி, இப்படி ஒரு மீசை வளர்த்துறதுக்கு
எப்போ உங்களுக்கு யோசனை வந்துச்சு மீசை வர்றது வந்து? இது வந்து நான் 36 வயசுல தான் இந்த மாதிரி மீசை வச்சுக்கணும்னு ஒரு ஆர்வங்க. அவர் 36 வருஷம் வனத்துல இருந்தாரு அப்படிங்கிறதுனால 30ல அவர் மேல அதுதான் எனக்கு அப்பவே வீரப்படம் மாதிரி ஏதாவது ஆக்ஷன் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணது இல்லைங்க. டிவியில் அவரை பற்றி பேட்டி வந்ததா சொல்லுவாங்க. அப்புறம் பேப்பரில் தொடர்ந்து பார்ப்பேன். நக்கீர புத்தகத்தில் அட்டைப்படம் வந்து வருங்க. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த பச்சை கலர் யூனிஃபார்மு கன்று வச்சுட்டு அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு வித்தியாசமான தோற்றமாக இருக்கும். அப்போ இருந்தே எனக்கு அவர் மேலே கொஞ்சம் ஆர்வம். அது ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. அப்போ வீரப்பன் வந்து உங்களுக்குள்ள அப்போவே ஒரு 10 வயசுலேயே ஒரு உருவாரம் ஆயிட்டார் இல்லையா? ஆமாங்க. வீட்டில் வீரப்பனை பற்றி பேசுவாங்களா? பேசுவாங்க. ஆனால் அவரை பற்றி ஏதாவது பேசுனா வந்து இது மாதிரி பேசக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஓஹோ. அந்த மாதிரி பேசக்கூடாது, அவரை பற்றி தகவல் எதுவும் அந்த பேப்பரில் படிக்கிறது, புத்தகம் வச்சு படிக்கிறது அதெல்லாம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா அது மேலே எனக்கு ஒரு ஆர்வம், பொதுவாகவே ஆர்வம். ஆமாம், வேண்டாம்னா ஏன் வேண்டாம் அப்படிங்கிறது ஆயிடுது. அப்போ அந்த பேப்பர் நியூஸ் படிக்கிறதுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு. இப்படித்தான் அவர் மேலே ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஓஹோ. இப்போ கிளாஸ் பசங்க அப்போ ஸ்கூல்ல பேசிக்குவாங்க. எங்களுக்குள்ள கிளாஸ் பசங்க, ஏன்னா புதுக்காடுங்கிறது ஊர் வீரப்பன் ஃபேமஸான ஊர். இங்க வந்து ஒரு 2 வருஷமா இருந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஒரு சில பசங்களுக்குள்ள வந்து பேசிக்குவாங்க. எங்க ஊர்ல இருந்து ஒரு 3 அண்ணன் அவர்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓஹோ. 3 அண்ணன். 3 அண்ணன் எங்க ஊர்ல இருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியுமா? அப்போ அது பேர் வந்து அப்ப தெரியலீங்க. பின்னாடி பெருசான பின்னாடி வேணா தெரியுங்க. அவங்க வந்து ஒரு சரண்டர் ஆயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆயுள் தண்டனை ஆயிடுச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நான் அவங்க யாரு என்னன்னு தகவல் தெரிஞ்சுட்டேன். முன்ன அப்ப வந்து தெரியாது. இப்ப யாரெல்லாம் அந்த மாதிரி உள்ள சரண்டர் ஆகி வந்தவங்க? அன்பராஜ் அண்ணா, அவரு கூட அவங்க பெரிய பசங்க 2 பேர். ஓஹோ. பெரிய அவரை விட பெரிய பசங்க 2 பேர். ஓஹோ. இப்போ அவங்கெல்லாம் போய் வந்த பிறகு பழக்கமான பிறகு இந்த மீசை வச்சிங்களா? முதல்லயே மீசை வச்சுட்டீங்களா? இல்லை, இது வந்து ரொம்ப நாள் வைக்கணும்னு எனக்கு ஆசை தாங்க. பெரிய மீசை இந்த மாதிரி அவர் மாதிரி மீசை வைக்கணும்னு ரொம்ப ஆசை தான். சரி. நான் வந்து அவர் 36 வருஷம் வனத்தில் இருந்தாருங்கிறனால ஒரு அடையாளத்துக்காக ஒரு வருஷம் அடையாளம் இருக்கட்டுமேன்னு 36 வயசுல தான் இந்த மீசை வச்சேங்க. 36 வருஷம் தான் அவர் காட்டுல இருந்தாரா? அப்படிதான். உயிரோட இருந்தது 36 வருஷம். 36 வருஷம் வனத்தில் இருந்திருக்காரு. வனத்துல மட்டும் 36 வயசு. ஓஹோ. சரி. வயசு அவர் காட்டுல இருந்தாருன்னு ஒரு இது வரும்போது 36 வயசுல நீங்க இதை பண்றீங்க. அதுக்கு முன்னாடி மீசை எப்படி வச்சிருந்தீங்க? அதுக்கு முன்னாடி துள்ளு மீசைன்னு சொல்லுவாங்க சார். இப்படி திருகிற மாதிரி ஒரு மீசை அது வச்சிருந்தா. அவரும் அந்த மாதிரி ஒரு மீசை வச்சிருந்தாரு முன்ன. ஓஹோ. அந்த போட்டோ எல்லாம் பாத்துருக்கீங்களா? பழைய போட்டோ எல்லாம் பாத்துருக்கேன். சின்ன வயசுலயே வீரப்பனோட படங்க போட்டோ வீடியோ அதெல்லாம் பாக்குறது உண்டா? நான் பார்ப்பேங்க சார். அந்த புத்தகத்தில் பார்த்துருக்கிறேன். ஜூனியர் விகடனில் வந்து அவரோட அட்டைப்படம் வந்துருந்தது. அவர் வந்து அந்த பச்சை கலர் யூனிஃபார்மு கன்று வச்சு உட்காந்துருப்பாரு. அதுக்கு மேலே ஒரு சின்ன படம் ஒன்று இருக்கு, அவரோட பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதில் வந்து சின்னதாக ஒரு மீசை வச்சிருப்பாரு. அந்த போட்டோ பார்த்துருக்கிறேன். அது பார்த்து தான் அந்த மாதிரி வச்சிருந்தேன். இப்போ நாளடைவில் தான் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஓஹோ. இப்போ அந்த மாதிரி மீசை வைக்கும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் சிரமப்பட்டீங்க? மீசை வைக்கும்போது ஒரு தடவை வச்சு எடுத்துருப்பீங்க? இல்லைங்க, நான் வச்சதுலேருந்து இன்னும் அப்படியே தான் வச்சுக்கிறேன். திரும்பலாம் மாற்றலைங்க. நான் வைக்கலே யோசிச்சு தான் வச்சேங்க சார். இப்படி வச்சுட்டா திரும்ப அதை மாற்றக்கூடாது, அது ஒரே மாதிரி அதை பயணிக்கணும், அவரோட அடையாளமாக அதை வைக்கணும்னு தான் வச்சேன். நான் வைக்கும்போதே ஒரு மீசை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு. இது கொஞ்சம் மெயின்டைன். எந்த மாதிரி நார்மலாக மீசை வைக்கிறவங்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் வந்து இதை தொடர்ந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணுங்க சார். ஓஹோ. ஆமாம். எந்த மாதிரி? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது சேவ் பண்ணணும். இல்லைன்னா அந்த இடம் வந்து மாறிடுங்க. ஒன்று சேர்த்து எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா குறைஞ்சிரும், பெருசாயிரும், ஒன்றும் குறைஞ்சிரும். ஓ, அப்போ வீரப்பன் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாரோ? அவர் இதோடவே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஓஹோ. அப்போ இது சேவிங் பண்ணுறவங்கள விட ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆமாங்க. 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஓ, இதுக்கு ஏதாவது கருப்பு முடியாவே இருக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு அந்த மாதிரி ஏதாவது விசேஷ அம்சங்கள்லாம் பண்ணுவீங்களா? எள்ளெண்ணெய், விளக்கெண்ணெய் சார். அப்புறம் வந்து இல்லைன்னா தேங்காய், இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று போட்டுக்குவேன். சரி. இந்த மீசை ஆரம்பத்தில் வளர்த்தும் போது உங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் வரலையா? வீட்டுல எல்லாம் வேணான்னு தான் சொன்னாங்க சார். இந்த மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அதனால பெரிய சண்டையே வந்தது வீட்ல எல்லாம். ஓஹோ. ஆமாங்க. அப்புறம் வழியில போற வழியில வர வழியில எல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் வச்சுக்காத, அவர் வந்து சாமி மாதிரி இருந்தாரு, கடவுள் மாதிரி நாங்களாம் பார்த்தோம், நீங்க அவர் மாதிரி வந்து வச்சுட்டு இப்படி வெளியில போறது வரதெல்லாம் கொஞ்சம் வந்து இருக்கணும், எந்த ஒரு தவறும் பண்ணாம இருக்கணும், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஒரு சில வந்து நல்லா இருக்குது, இதே மாதிரி வைங்க, நல்லா இருக்குது, அவர் மாதிரியே இருக்குது, அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி மாறி. ஆனால் எனக்கு ரொம்ப இது ஒரு ஆர்வம், இப்படி வச்சா அதை மாற்றக்கூடாது, அந்த அடையாளத்தை வந்து அப்படியே தொடர்ந்து கொண்டு போகணும். இப்போ இந்த மீசை முடியெல்லாம் கட்டிங் பண்ணணுமா? அப்போ ஆமாங்க சார். இது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை வெட்டிக்கணும். ஒரு அளவு தாங்க. சரி. நம்ம அந்த போட்டோவில் அவர் எப்படி வச்சிருந்தாரோ அந்த அளவு மாதிரி வைக்கணும். இப்பயே நான் கொஞ்சம் வெட்டுற அளவு தான் வச்சுருக்கிறேன், இது வெட்டணுங்க.
ஓஹோ. ஆமா. இப்ப இதுல வந்து நக்கீரன் கோபால் அவரை போய் பார்க்க போனார். அவரும் மீசை தான் வச்சிருந்தாரு. இன்னும் பல பேர் ஆனா நிறைய அவரு பேர் இந்த மாதிரி இல்லைங்க. அவரு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. ஆனா மீசை தான். இப்ப அதே மாதிரி இருக்குதுங்க. முன்ன அவரு போய் சந்திச்ச போது அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் வேற மாதிரி தான். இப்ப நிறைய பேர் இப்ப வீரப்பனோட சமாதிக்கு வர்றவங்க நிறைய பேர் இது மாதிரி மீசை வச்சுட்டு வீரப்ப மாதிரியே வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மீசை அவ்வளவு பொருந்தின மாதிரி தெரியல. உங்களுக்கு மட்டும் இது பொருத்தமா இருக்கிறதுக்கு அமையிருக்கு என்ன காரணம்? அது ஒரு ஆர்வம் தாங்க சார். அதை கொஞ்சம் நுணுக்கமா பார்த்து வச்சுக்கிட்டதுனால எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அவங்களும் அதே மாதிரி வச்சா வைக்கலாம். சரி, இப்ப இந்த ஸ்டேஜ்ல போய் இப்பெல்லாம் நடிக்க போறீங்களா? இது என்ன மீசை வச்ச பிறகு வந்து அதுக்கு முன்னாடி வந்துச்சா? மீசை வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேஜ் நிகழ்ச்சியெல்லாம் கிடைச்சது. ஓ, இந்த நாடக நடிகரா போறது என்ன பண்ணுவீங்க அதுல? அந்த சந்தனக்காடு நாடகத்துல வந்த தொடரோட பாட்டு, அதுல வந்து நடிப்பேங்க. அவர் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், அந்த சாமி கும்பிடுறது, மீசை வந்து இப்படி நீ வருது, இந்த மாதிரி நீ வருது, அப்புறம் வந்து கம்பீரமா நடந்து போறது, துப்பாக்கி சொல்ற மாதிரி காட்டுறது, அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஓஹோ. அந்த அந்த ஆக்டிங் கூட பண்ணுங்க. ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறதுக்கான வாய்ப்பு எப்படி வந்தது? நான் ஊர்ல இந்த மாதிரி பெரிய மீசையோட தான் இருந்தேங்க. ரொம்ப நாள் இருந்தேன், ஒரு 2 வருஷம் மாட்டோம். அப்புறம் வந்து அப்போ அந்தியூருக்கு பக்கத்துல பருவாச்சி அம்மன் பாளையம் அந்த ஊர் பேருங்க. அங்க வந்து நட நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. இந்த பாட்டுக்கு வந்து நடிக்கணும்னு வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. போனேங்க நான். அப்புறம் நடிக்கும்போது ரொம்ப கைத்தட்டல், விசில் சத்தம், அந்த மாதிரி நிறைய இருந்தது. அது பார்த்தோம்னா அங்க இருந்தவங்க எல்லாரும் நிறைய சொன்னாங்க, நீங்க வந்து இதை தொடர்ந்து நடிங்க, உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, ஒரு சாயல் அந்த மாதிரி இருக்குது, நீங்க நடிச்சா நல்லா இருக்கும், இள வயசா இருக்குது, தொடர்ந்து நடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து நான் டாக்டர் ஐயாவை வந்து பாக்குறதுக்கு ஒரு தடவை போயிருந்தேங்க. அங்க ஐயா வந்து சொன்னாரு, இந்த மாதிரி பார்த்த உடனே வீரப்பா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த இடத்துல சொன்னாங்க என் கூட இருந்தவங்க, இந்த மாதிரி மேடை நிகழ்ச்சியில் நடிப்பாங்க ஐயா, நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஐயா வந்து சொன்னார், நீங்க அதை தொடர்ந்து நடிங்க, உங்களுக்கு பொருத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்ப அங்கிருந்து வந்தங்க. அதுக்கப்புறம் தான் அந்த யூனிஃபார்ம், கன்னு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு. ஓஹோ, இதுக்குன்னு யூனிஃபார்ம் எல்லாம் தனியா வாங்கி. ஆமா, அவர் என்னவெல்லாம் உபயோகப்படுத்தினாரோ அந்த சாயல் எல்லாமே வேணும் இல்லைங்க. வீரப்பன் அவரா நடிக்கணும்னா அவர் மாதிரி நடிக்கணும் இல்லைங்க. அதுக்கானது அந்த டாலரு, பல்லு போட்ட மாதிரி டாலரு, யூனிஃபார்ம், அப்புறம் அந்த பாக்கெட்டு எல்லாமே அதே மாதிரி, பெல்ட்டு, அப்புறம் ஒரு டம்மியா ஒரு துப்பாக்கி, இதெல்லாம் வச்சு அப்புறம் நான் ஒரு மேடையில நடிச்சு பார்த்தேங்க. நடிச்சேன் நான். ரிஹர்சல் எடுத்தீங்களா இல்ல டைரக்டாவே மேடைக்கு போயிட்டீங்களா? டைரக்டாவே மேடைக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு 10-15 மேடையில வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி யூனிஃபார்ம் எதுவும் போடாம சும்மா நார்மலா தான் நடிச்சேன். அதுவே ரொம்ப பொருத்தமா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஐயா சொன்னோன்னே எனக்கு இன்னும் தைரியம் ஆயிடுச்சுங்க. சரி, ஐயாவே சொல்லிட்டாரு, நம்ம என்ன நடிக்கலாம் அப்படின்னு போனா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 200 மேடை பக்கமா நடிச்சிட்டேன். எனக்கு தொடர்ந்து இந்த கட்சி சார்ந்த பொறுப்பாளர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த ஒரு சில பேர் பஸ்ல போனா கூட வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓஹோ, பஸ்ல பாத்துட்டு கூட வாங்கிட்டு போயிட்டு எங்க ஊர்ல நிகழ்ச்சி நடத்துறோம், இந்த பாட்டுக்காகவே நாங்க நிகழ்ச்சி நடத்துறோம், நாங்க கூப்பிடும் போது வாங்கன்னு சொல்லி இந்த ஒரு பாட்டுக்காகவே நிகழ்ச்சி நடத்தின ஊர் நிறைய ஊர். என்ன பாட்டு அது? அது சந்தனக்காடு படத்துல வந்து வேலாயி வேலாயின்னு ஒரு பாட்டு வரும். அந்த நாடகத்தை பாடுவீங்களா? அது சும்மா ஒரு 4-5 லைன் இப்படிதான் தெரியும். ஆமா, ஆனா அந்த அந்த நிகழ்ச்சி நடிக்கும் போது வந்து அது அப்படியே பாடிக்கிட்டே பாட்டு பாடையில பாட வரும் சார், தனியா எனக்கு பாட வராது. ஓஹோ. இப்ப இது வீரப்பன் வேஷம் மட்டும் தான் நடிக்கிறீங்களா? இது மட்டும் தான் நடிக்கிறேங்க, வேற மத்ததுக்கு சூட் ஆகலையா? வேற எதுவும் நான் நடிக்கலைங்க. எனக்கு அது மேல ஒரு ஆர்வம் இல்லைங்க. ஓஹோ, வீரப்பனா தான் இருக்கணும். நடிச்சா அவரா தான் நடிப்பேன். வீரப்பனா தான் நடிப்பீங்க? ஆமா, அவரா தான். சரி, நீ சொந்தமா வேலை என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? வேலை வந்து நான் எவ்வளவு படிச்சீங்க? நான் 10th வரையில படிச்சேங்க. சரி. கார்மெண்ட்ஸ்ல டெய்லரா இருந்தேங்க. 5 வருஷமா டெய்லரா இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வந்துட்டேங்க. அதுக்கு இடையில வந்து ஒரு 7 வருஷமா இப்போ ஒரு பெர்டிலைசர் கடையில வந்து இருந்தேங்க, அந்தியூர் லோக்கல்ல. சரி. ஆமாங்க. அப்ப அங்க போகும்போதெல்லாம் இந்த மீசை இல்லையா? அந்த மீசை அப்ப இல்லைங்க. வேலைக்கு போகாதப்ப தான் மீசை வச்சுட்டீங்க? இல்ல, வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே தான் வச்சுங்க. கார்மெண்ட்ஸ்ல டெய்லரா இருக்கும் போதே தான் இது வச்சுட்டேன் நான். அப்ப வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதா இருந்ததுங்க. அப்ப மீசை வைக்கும்போது எதுக்கு மீசை வச்சுட்டு வர்ற, முதல்ல மீசை எடுத்துட்டு வர? அப்புறம் பழகிட்டாங்க. ஏன்னா நான் ரெகுலரா மீசையோட தான் போறேன். அங்கேயும் ஒரு 2 ஒருத்தர் இந்த மாதிரி பெரிய மீசை வச்சிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்காதுங்க, ஒரு பெரிய மீசையோட இருந்தாங்க. அப்புறம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு விட்டுட்டாங்க. சரி, இப்போ பொதுவா போனீங்கன்னா சந்தேகப்படுறதே முதல்ல போலீஸ் தான். மீசையோ கட்டிங்க அப்படின்னாக்கா உடனே சந்தேகப்படுறது போலீஸ். உங்களுக்கு வீரப்பனாட்டவே மீசை இருக்கனால, உருவம் வீரப்பனாட்டவே இருக்கனால விசாரிச்சு கேட்டது இல்லையா? அந்த அனுபவம் எப்படி? இல்ல, விசாரிச்சிருக்கிறாங்க. நிறுத்தி நான் என்னவெல்லாம் வச்சிருக்கிறேன், எந்த மாதிரி இருக்கிறேன், எதுக்காக இப்படி இருக்கிறேன், அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து மேடை நிகழ்ச்சியில் நடிக்கிறேங்க சார். அப்புறம் அதுக்கு உண்டான வீடியோ போட்டு இதெல்லாம் காட்டுவேன் நான்.
அப்புறம் என்கிட்ட இருக்கிற அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு தெரியுது. நான் அப்புறம் அந்த கலை பண்பாடு துறையில் இருக்கிற ஐடி கார்டு வச்சுக்கிறேன். இது காட்டினா விட்டுருவோம். என்ன கலை பண்பாட்டு துறை என்ன நான் வந்து தமிழ்நாடு மேடை அசல் நடிகர்கள் சங்கத்துல ஐடி கார்டு. ஓஹோ, அசல். ஓஹோ, இப்போ இது மாதிரி கர்நாடகாவுக்கு போனாலும் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இது கர்நாடகா பார்டரா அந்த மாதிரி போனதுலயும் ஒரு தடவை போயிருக்கிறேன். அங்க போனதுக்கு அப்புறம் கூட்டு உட்கார வச்சு நான் யாரு என்னங்கிற. எந்த ஏரியாவில்? மாதேஸ்வர மலைங்க. ஓ, மாதேஸ்வர மலை சாமி கும்பிட போனீங்களா? ஆமா, சாமி கும்பிட போனேன். அடிக்கடி போவாங்க. நான் சாமி கும்பிட போவேன். அந்த மாதேஸ்வர சாமி வந்து வீரப்பனையா கும்பிட்ட சாமி. அதனால நான் அடிக்கடி சாமி கும்பிட போவேன். அங்க ஒரு தடவை இந்த மாதிரி விசாரிச்சாங்க, நீ யாரு, எதுக்கு இந்த மாதிரி மீசை வச்சிருக்கிறேன். மீசை வைக்காமையும் போயிருக்கிறீங்க அங்க? மீசை வைக்காதுக்கு போன போதெல்லாம் அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நம்ம போனதுக்கு அப்புறம் தான் கேட்டாங்க, எதுக்கு இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி மேடை நிகழ்ச்சி நடிப்பேன் அப்படின்னு. அந்த போட்டோ வீடியோ காமிச்சதுக்கு அப்புறம் சரி பரவாயில்லைங்க, கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படி சொல்லி அனுப்பினேன். பத்திரமா இருங்க. சரி, அதுக்கப்புறம் மாதேஸ்வர மலைக்கே போலியா? போவாங்க. இப்ப நிறைய போயிட்டு தான் இருக்கிறேன். இப்ப எல்லாம் அந்த மாதிரி கேட்கறது இல்ல. வச்ச புதுசுல பார்த்த போது கேட்டாங்க. அப்புறம் நான் அடிக்கடி வந்தது இங்க இந்த மாதிரி விசாரிச்சாங்க ஒரு தடவை அப்படிங்கிற தகவல் சொன்னோன்னா அப்புறம் விட்டுறாங்க. ஓஹோ, இப்போ வீரப்பனை ஒட்டி உங்கள் அந்த அபிநயம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன எஃபர்ட் எடுத்துட்டீங்க? ஏன்னா இந்த அபிநயம் எல்லாம் வரணும், அந்த பாடி லாங்குவேஜ். இது வந்து நானாவே எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணேங்க சார். மற்றபடி அது பழக்கமெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும். சரி, இப்போ வீரப்பன் வேஷம் கட்டுறதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மலை கிராமம் சார்ந்து வாழ்ந்து இருக்கிறாரு. அங்குள்ள மிருகங்களோட அந்த இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறாரு. அதை பத்தி மக்கள்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. அவர் என்ன மாதிரி இருந்தாரு, எப்படியெல்லாம் இருந்தாரு, மக்களை சந்திக்காம போயிட்டாரு இல்லைங்க. என்னை பார்க்கல ஒரு சில பேர் அவர் வந்து இப்போ இன்னும் உயிரோட்டமா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மக்களுக்கு கொஞ்சம் நல்லது கிடைச்சிருக்கும், இந்த அரசியல் எல்லாம் கொஞ்சம் திருத்தமா இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. காவிரி தண்ணியை பத்தி சொல்லுவாங்க. அவர் இருந்த போது ஒரு கேசட் அனுப்புனா போதும், தண்ணி வந்து தானா வரும். இப்போ எவ்வளோ போராட்டமா இருக்குது, அங்கே வந்து அணை கட்டுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. ஆனால் உங்களுக்கு வந்து வீரப்பனுடைய அந்த வில்லங்கமான அந்த விஷயங்களுக்குள்ள எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி அந்த ஆர்வம் எல்லாம் இல்லைங்க சார். ஓஹோ, ஆனால் இப்போ நீங்கள் வந்து மேடையில் ஏறி இப்படி பண்ணுறதுனால இது ஒரு வீரப்பனை மைண்டில் வச்சு வேற மாதிரி யூஸ் பண்ணுறவங்க வந்துடுவாங்க இல்லையா? இருக்கலாங்க சார். ஆனால் எனக்கு அந்த ஒரு ஆர்வமே கிடையாதுங்க சார். நான் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆர்வம். வீரப்பன் மூலமா நல்ல விஷயங்களை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி என்னென்ன விஷயங்களை கொண்டு போகணும்? அந்த கிராமத்தில் இருக்கிற வனத்தில் இருக்கிற சாமி கும்பிட்டு இருக்காரு, நிறைய சாமிகளை கும்பிட்டுருக்காரு. அதுக்கு ஒரு பழக்க வழக்கமே வேற மாதிரி வச்சிருந்துருக்கு. தெரியும் அது எப்படின்னா, ஆகாயம் சார்ந்து கும்பிடுறது, அப்புறம் வந்து மரங்களோட வேர்கள் கிட்ட நின்று கும்பிடுறது, டெய்லி காலையில வந்து கைகால் மூஞ்சி கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலைகள் வந்து செய்யறது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்து இதெல்லாம் வந்து யாருக்கிட்டையுமே இப்பவுமே இல்லைங்க சார். இயற்கை வழிபாடு இருக்கு. இப்போ அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? நான் பண்றேன் சார். நான் டெய்லியுமே வந்து அதே மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் டெய்லி காலையில வந்து கைகால் மூஞ்சி கழுவி சாமி கும்பிட்டு தான் எந்த ஒரு வேலையும் செய்வேன் நான். இப்போ உங்க வீட்டுல உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் சார். பொண்ணுங்கள ஒரு நாங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர் தான். 2 பேர் தான். 2 அண்ணன் தம்பி 2 பேர் தான். 2 பேர் தான். இப்போ அவர் என்ன பண்றாரு அண்ணன்? அவர் வந்து எலக்ட்ரிஷியன் சார். சரி, ஒய்ஃப் வேலைக்கு போதா? அவங்க வேலைக்கு போறாங்க. குடும்ப வருமானத்துக்கு இது போதுமானதா இருக்குதா? அது எல்லாம் இப்ப எல்லாத்துக்கும் அதே மாதிரி தானே. ஒரு வருமானம் பத்தாத சூழ்நிலை தான் எல்லாம் ஒரு சில கிராமத்துல குடும்பங்கள்ல இருக்குது. எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குதுங்க. கொஞ்சம் பத்தாத வருமானம் தான். இந்த தொழிலும் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய வருமானம் கொடுக்குற தொழில் இல்லை. எனக்கு இந்த தொழிலை இந்த கலை சார்ந்து போனதுனால ரொம்ப ஆர்வமாக அதை விரும்பி போயிட்டேன். அதை வருமானம் எதிர்பார்த்து போகலைங்க. இந்த அடையாளத்தை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வீரப்பனா ஒரு ஐயாவை வந்து மக்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு நினச்சாங்க இல்லைங்க. என்னோட உருவத்தில் இன்னொரு அவரோட உயிரோட்டமாக பார்க்குறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களை சந்திச்சாலே போதும்னு நினைக்கிறேன். சரி, வீரப்பன் வாழ்ந்த காலத்தில் அவர் கூட உறவுகளாக இருந்தவங்க, அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க சொந்த பந்தங்க இருக்குது, வீரப்பனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குது, வீரப்பன் அதிரடிப்படையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குது, அவங்களையெல்லாம் நீங்கள் போய் சந்திச்சிருக்கிறீங்க? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நான் இதுவரை யாரையும் சந்திக்கலைங்க. அவங்களும் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் எங்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்லி யாரும் எங்கிட்ட பேசலைங்க. ஆனால் எங்கிட்ட பேசியிருப்பாங்க, என்னை பார்த்தோன்னே பேசியிருப்பாங்க. ஆனா இப்படி சொல்லி யாரு? சரி, வீரப்பன் பொண்ணு அவங்க வைஃப் அவங்களையெல்லாம் போய் சந்திச்சதுண்டா? முத்துலட்சுமி அம்மாவை நேரில் பார்த்துக்கிறேங்க. நேரில் போய் என்ன சொன்னீங்க? எதுக்காக பார்க்க போனீங்க? நான் ஐயாவோட நினைவிடத்துல வந்து நினைவஞ்சலி செலுத்த போனேங்க. அப்போ வந்து பார்த்துருக்கிறேன். அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பெரிய மீசையாக வச்சுக்கிறத வந்து பெருசு இல்லை தம்பி, அதை வந்து ஒரு ஒழுக்கமாக வச்சுக்கணும், எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் ஒரு தீங்கு செய்யாமல் நல்லபடியாக வச்சுக்கணும். அவர் எப்படி ஒரு பேர் காப்பாற்றினாரு அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல பேர் காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க.
முத்துலட்சுமி தவிர வேற யார் என்ன சொன்னாங்க? ராமதாஸ் ஐயா பார்த்து சொன்னீங்க, அதுக்கு அடுத்து வேற யாராவது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இல்லை, பெரியவங்களா அப்படி யாரையும் இன்னும் பார்க்கல. ஐயா பார்த்துருக்குறேன், ஐயா பார்த்துக்கிறேன், சின்ன ஐயா பார்த்துக்கிறேன். இப்போ உங்கள் ஊர் தான் அன்புராஜ். அன்புராஜ் வந்து வீரப்பன் கூடவே இருந்து அதுக்கப்புறம் சிறை போய் 2 ஆயுள் தண்டனையெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் வெளியே வந்தவர். இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு இது, அதாவது இயற்கை சார்ந்த ஒரு அங்காடி கூட வச்சுட்டு இருக்காரு. அவர் இப்போ ஒரு இயக்கவாதியா இருக்கார். அப்படிப்பட்டவரோட சேர்ந்து ஏதாவது பண்றது அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணலையா? அவர் ஏதாவது வழிகாட்டி இருக்காரா உங்களுக்கு? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்குதுங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமா செய்யணும். மற்றவங்க எப்படி ஒரு நல்லது செய்கிறாங்களோ அந்த மாதிரி சேர்ந்து செய்யணும், ஒரு இயக்கமாக செய்யணும், அந்த மாதிரி இருக்குது. ஒரு கதாசிரியன் எழுதுனான்னா நம்ம டைரக்டர் ஆகணும், திரைக்கதை வசனம் எழுதணும்னு ஆசைப்படுவான். ஒரு மேக்கப் போடுறவன் வந்து ஸ்டேஜில் ஒரு தடவை நாடகத்தில் நடிச்சுட்டா சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுவான். சினிமா நடிகர் ரஜினி ஆகணும், கமல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கற்பனையில் ஓடுவான். இப்போ நீங்கள் வீரப்பன் கெட்டப்பில் மேடை ஏறிட்டீங்க, நிறைய கைதட்டல் வாங்கிட்டீங்க. இப்படியான சூழ்நிலையில் சினிமாவுக்கு போகணும்னு உங்களுக்கு எண்ணம் இல்லையா? சினிமா வாய்ப்புகள் ஏதாவது? தெருக்கூத்துலயும் நடிச்சிருக்கிறேங்க சார். தெருக்கூத்துலயும் அவரோட கெட்டப் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து ஊர் திருவிழாக்களை வந்து ஊர்வலம் போவாங்க, சாமி ஊர்வலம் போவாங்க. அப்போ வந்து சிவன் பார்வதி வேஷம், அம்மன் வேஷம் அந்த மாதிரி போட்டு போவாங்க. அது கூட சேர்த்து என்ன கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வீரப்பன் ஐயாவையும் இன்னொரு சாமி மாதிரி நினைச்சுதான் அதுல கூட்டிட்டு போறாங்க. அதுக்குண்டான மரியாதைகள் எல்லாம் நடக்கும். நான் நிறைய ஊர்ல அந்த மாதிரி கலந்து போயிருக்கேன். எந்த மாதிரி மரியாதை? ஊர்வலத்துல சாமியோட ஒன்னா கூட்டிட்டு போவாங்க. ஓஹோ, சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு சினிமா ஆர்வம் வரலையான்னு கேட்குறேன். சினிமா ஆர்வம் இருக்குதுங்க சார். எனக்கு வந்து இவர் மாதிரி நடிக்கணும்னு தான் ஆர்வம். வேற எந்த மாதிரி நடிக்கணும்னு எனக்கு ஆர்வம் இல்லை. இந்த மாதிரி நடிச்சுட்டா வேற என்ன கொடுத்தாலும் நடிப்பேன் நான். முதல்ல எனக்கு அவரோட அடையாளப்படுத்தணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆர்வம். சரி, இப்போ நீங்கள் உங்கள் மீசையை பார்த்துட்டாங்க. ரஜினி கூட மீசையோட தான் நடிக்கிறதுக்கு வந்தார், ஸ்டைலில் தான் வந்தார். உங்கள் மீசையை பார்த்துட்டாங்க, ஒரு சினிமாக்காரர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, கூப்பிட்டு போய் நடிக்க வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் பண்ணி பார்க்கும்போது மீசை எடுத்துட்டு தான் நடிக்கணும்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இப்பயே வாய்ப்பு கேட்டாங்க சார். அப்படியா? ஒரு படங்கள் எல்லாம் வந்தது. எனக்கு மீசையை வந்து மாத்திக்கிட்டா சான்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. மீசையை மாத்திட்டு ஒரு அடையாளம் வந்து என்னோட அடையாளமா நான் நினைக்கலைங்க. மீசையோட இருக்கிற அடையாளமா தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ மீசை செங்கோட்டையனா, மீசை வீரப்பனா, இல்லை மீசை குட்டி வீரப்பனா, என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க போல? இப்போ வீரப்பன் செங்கோட்டையன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல கூப்பிடுறது இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஒரு சில இடங்கள்ல குட்டி வீரப்பன் கடை கூப்பிட்டுருக்காங்க, அந்தியூர் வீரப்பன் கடை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ, இவ்வளவு பேர் இருக்குதா? ஆமாங்க, இப்படி சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. என்னமே ஸ்டேஜ்ல வந்து பார்க்கும்போது இவர் அந்தியூர் வீரப்பன் அப்படி சொல்லுவாங்க. சரி. ஒரு சிலர் இவர் தான் குட்டி வீரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கலைங்க. சொல்றாங்க, அப்படி கூப்பிட்டுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அந்தியூர் செங்கோட்டையன் அப்படி கூப்பிடுவாங்க. சரி, உங்களுக்குள்ள இது அரசியல் பின்னணி இருக்கு இல்லையா? இருக்குங்கண்ணா. இப்போ நிறைய பேர் வந்து அந்த அரசியலோட உங்களை பார்ப்பாங்க இல்லையா? உங்களுக்கு சில எதிரி மனோபாவத்திலையும் பார்ப்பாங்கல்ல. சரி, நான் வந்து அரசியலுக்குள்ள போனது வந்து வீரப்பன் ஐயா வந்து டாக்டர் ஐயா மேல ஒரு ஆர்வமா இருந்தாரு. அவருக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்ன விஷயங்களுக்காக தான் நான் அதுக்குள்ள போயிருக்கிறேன். ஒரு 10 வருஷமா அடிப்படை உறுப்பினர்லேருந்து இப்போ மாவட்ட கலை இலக்கிய அணி தலைவர் பொறுப்பு வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து அதுக்குள்ளே பயணிச்சு தான் இருக்கிறேன். இவர் சொன்ன காரணத்துக்காக தான் அந்த கட்சிக்குள்ளே நான் பயணிக்கிறேன். சரி, உங்கள் குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன உங்கள் குழந்தைங்க எத்தனை? எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் 10 பேர் இருக்கிறோங்க சார். சரி. அண்ணன் ஃபேமிலியில் 4 பேர். அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன், அப்பா அம்மா. நாங்கள் மொத்தம் எங்கள் குடும்பத்தில் கூட்டு குடும்பம் தான். கூட்டு குடும்பம் 10 பேர் இருக்கிறோம். அப்பா கூட பிறந்தவங்க வந்து 5 ஃபேமிலி. மொத்தமாக இங்கே வந்து ஒரு 30 பேர் இருக்கிறோம். சரி, இப்போ உங்கள் கூட்டு குடும்பம்னு அண்ணன் தம்பி உங்கள் பிள்ளைகள்லாம் இருக்குது இல்லையா? பிள்ளைகளும் வந்துருச்சு. என்ன படிக்கிறாங்க உங்கள் குழந்தைங்க? பையன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறானுங்க, ஏஐ டெக்னாலஜி படிக்கிறான். பொண்ணு 8th படிக்கிறான். ஏஐ டெக்னாலஜியா? சரி சரி. இப்போ படிக்கிற பசங்களே வந்துருச்சு. ஏப்பா இது போல பெரிய மீசை வச்சுட்டு இருக்கிற? அது சொல்றது இல்லையா? எல்லாமே பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க சார். நான் வந்து ஒரு அடையாளத்துக்காக வச்சிருக்கிறேன். இந்த அடையாளம் இல்லைன்னா நாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இருக்கா? நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த காலம் வரைக்கும் இப்படி ஒருத்தர் இங்க வாழ்ந்துட்டாரு, அந்த அடையாளம் தான் நான் வந்து வச்சிருக்கிறேன். இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு ஒரு அடையாளம். சரி, இப்போ விவசாயம் இப்போ என்ன தொழில் இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க? விவசாயம் பண்றேங்க சார். சின்ன சின்ன காய், அப்புறம் வந்து பருத்தி, மஞ்சள் இதெல்லாம் போட்டு. விவசாயம் நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியுங்க. அப்பா கூட சேர்ந்து தான் பண்றேன். சரி, அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்றீங்க. இப்போ விவசாயி வீரப்பன் யாராவது சொல்றது உண்டா? சொல்லுவாங்க சார், அது சொல்லிக்கிறாங்க. ஓஹோ, விவசாய இது பத்திரிக்கையில மீடியாலெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டி கொடுத்துருக்கீங்க நிறையா? நான் கொடுத்துருக்குறேங்க, விவசாயி சார்ந்தும் கொடுத்துருக்குறேன். சரி. அப்புறம் இந்த மாதிரி மேடை நிகழ்ச்சிகளை கலந்து கொடுத்துருக்குறேன். ஓஹோ,
இப்போ விவசாயத்தில் வந்து இயற்கை விவசாயமா நார்மலான விவசாயம்? நார்மல் விவசாயம் தான் சார். ஓஹோ. இயற்கை விவசாயம் ஒரு அளவுக்கு வந்து வீரப்பன் வந்து நிறைய இயற்கையை நேசிச்சிருந்தாரு, வனவிலங்குகளை கூட இருந்திருக்காரு. அந்த மாதிரியான நேசம், அந்த மாதிரியான ஒரு அவரும் விவசாயமா தான் இருந்திருக்கிறாரு சார். 5 ஏக்கரை பூமியோட தான் இருந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, உங்களது விவசாய முறை என்ன? அன்றாட உங்களோட வேலை என்ன? அன்றாட சின்ன சின்ன வேலைகள் தான், தோட்டத்து வேலை எல்லாமே செய்வேங்க. அப்புறம் வேலை இல்லாத போது கார்மெண்ட்ஸில் டெய்லர் தான். ஓஹோ, வேலை இல்லாத போது வேலை இல்லாத போது கார்மெண்ட்ஸில் டெய்லர். அது எப்போ வேணாலும் போவேங்க. வேலை இங்கே இல்லைன்னா கேட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி வேலை போவேன். இப்போ மேடை நிகழ்ச்சி போனதுலேருந்து டெய்லர் வேலை நிறுத்திட்டாங்க சார். நான் வந்து விவசாயமும் மேடை நிகழ்ச்சியும் தான் போகிறேன். ஓஹோ, விவசாயம் பிரதானமாயிருச்சு. ஆமாங்க. விவசாயம் அடுத்தது மேடை நிகழ்ச்சி. முதல்ல வந்து கார்மெண்ட்ஸு விவசாயமா இருந்தது. விவசாயமா இப்போ அதில் ஒன்று வந்து அடிஷனலாக கார்மெண்ட்ஸுக்கு பதிலாக இது போக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ விவசாயி வீரப்பன் தான் நீங்கள் கூட சொல்ல முடியும். விவசாயி அப்படி தான் சொல்லலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க பாப்பா.